visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாருக்கு அருகில் உள்ள அனக்காவூர், அது பக்கத்தில் உள்ள கீழ்மட்டை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு ஞான முருகன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஞான முருகன் கோவில் வந்து செய்யாறு ஆற்றின் பாலத்து பக்கத்திலே கட்டியிருக்கிற ஒரு கோயிலாகும். கிழக்கு நோக்கிய கோவில். கோவிலுக்கு வந்து ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ கிடையாது. ஆனால் ஏராளமான குரங்கு தொல்லை இங்கே ஜாஸ்தி. அதனால் கோயிலை சுற்றி இரும்பு தடுப்பு வேலி அமைச்சிருக்காங்க. கோவிலுக்குள்ளே நுழைஞ்சா முதல்ல ஒரு 12 அடி வேல் இருக்கிறதா சொல்கிறான். ஆனால் அந்த 12 அடி வேலில் இப்போ நம்ம 3 அடி தான் பார்க்க முடியும். பாக்கி எல்லாமே பூமி உள்ள புதையுண்டு போயிருக்கு. கிழக்கு நோக்கி ஒரு ஞான முருகனோட விக்கிரகத்தை பார்க்க முடியும். ஞான முருகன் வந்து ஒரு மயில் வாகனத்தோட காணப்படுறார். அவரோட காலடியில் ஒரு நாகரும் இருக்கார். இந்த கோவிலில் ஞான முருகன் விக்கிரகத்துக்கு மேலே ஓம் அப்படின்னு தமிழில் ஒரு எழுத்து காணப்படுறது. இங்கிருந்து மூலஸ்தானத்துக்கு நோக்கி நம்ம போகிறதா இருந்தால் 3-4 படி மேலே ஏறி தான் போனோம். அப்போ வந்து அந்த இடத்துல வலது பக்கத்தில் ஒரு சரஸ்வதியோட வெண்மையான விக்கிரகத்தை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து உள்ள மூலஸ்தான மண்டபம் பற்பல தூண்களை கொண்ட மண்டபமாகும். இங்கே வந்து மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு வேல் மற்றும் ஒரு நெய்வேத்திய பீடம் அல்லது பலிபீடம், அதுக்கப்புறம் ஒரு மயில் வாகனம், இந்த மூன்றுமே மேற்கு நோக்கி அதாவது மூலஸ்தானத்தை நோக்கி பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் கிழக்கு நோக்கி காணப்படுறது. அதுல வந்து இடது துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்துல ஸ்ரீ கணபதிக்கு ஒரு விக்கிரகமும், வலது துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்துல போகருக்கு ஒரு விக்கிரகமும் இருக்கு. இந்த போகர் விக்கிரகத்துக்கு கீழே ஒரு சதுரமான ஒரு மேடை இருக்கு. பக்தர்கள் இங்க வந்து மண்டிட்டு அந்த மேடை மேல தங்களோட உள்ளங்கையை வந்து பதிச்சு 2 உள்ளங்கையும் வச்சா அங்க வந்து ஒரு அதிர்வலையை வந்து உணர முடியுது. அதாவது அதிர்வலைக்கு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சதுர மேடை உள்ள சண்முக சக்கரம் அமைஞ்சிருக்கு. மூலஸ்தானத்துக்கு நம்ம போகும்போது அங்க அமைஞ்சிருக்கிற கோபுரத்துல சிவன், பார்வதி, கணபதி மற்றும் முருகனோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். இங்க வந்து கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீ ஞான முருகன் அல்லது ஸ்ரீ ஞானவேல் முருகன் அவர்தான் மூலவர். அவர் வந்து தனியா நின்ற கோலத்துல காணப்படுறார். அங்கே வந்து உற்சவமூர்த்தியோட விக்கிரகத்தையும் பார்க்க முடியும். இங்க இருக்கிற ஸ்ரீ ஞானமுருகன் கோயில்ல என்ன விசேஷம் அப்படின்னா, மூலவரான ஸ்ரீ ஞானமுருகன் இங்கு வரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அறிவு புத்தி கூர்மையை வந்து கொடுக்கிறார். அதனால இந்த கோவில்ல மாணவர்களோட வருகை கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த கோவில் மூலஸ்தானத்தை வெளிப்பிரதட்சணமா வலம் வரலாம். வலம் வந்தா அங்க வந்து வர்ண விக்கிரகமா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மாவோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க வந்து 2 யாழியோட கூடிய ஒரு நுழைவாயில் இருக்கு. பண்டிகை மற்றும் விசேஷ நாட்கள்ல காவடி அது மாதிரி கூட்டம் வரும்போது இந்த நுழைவாயிலை பயன்படுத்தி வெளியில வந்துடலாம். மூலவரான ஸ்ரீ ஞானவேல் முருகன் அவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தா வர வழியில வந்து நவக்கிரக சன்னதி அமைச்சிருக்காங்க. நவக்கிரக சன்னதி பிரமாதமா இருக்கு. எண் கோண வடிவத்துல இருக்கு. இங்க வந்து நவக்கிரகங்கள் எல்லாமே அவர்களோட வாகனங்களோடய காணப்படுறது. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரமோ மதில் சுவரோ துவஜஸ்தம்பமோ எதுவுமே வந்து இல்லை. இருக்கிற அமைப்புகள் பலது வந்து தற்காலிக அமைப்பு தான். ஆனாலும் கூட இந்த ஸ்ரீ ஞான முருகன் கோயிலை இந்த கோயிலோட நிர்வாகியான ஸ்ரீ ரமேஷ் பிரமாதமாக தான் வழி நடத்தின்னு வர்றாரு. பணப்பற்றாக்குறை ஒன்று தான் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு தடுப்பாக இருக்குது. அதனால் வந்து இவர் ரமேஷ்க்கு உதவ விரும்புபவர்கள் 9945884823 மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டு ரமேஷுக்கு தேவையான பண உதவியோ பொருளுதவியோ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஸ்ரீ ஞானமுருகன் கோயிலை பற்றி எடுத்து சொன்ன ஸ்ரீ ரமேஷ் அவர்களுக்கு visittemples.com சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.